கிரானுக்குமாக ஒரு பிரதேச சபை வர வேண்டும் என்றும் அது தொடர்பில் அந்த நாளிலே 2005ஆம் ஆண்டு அப்பொழுது அமைச்சராக இருந்த உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சராக இருந்த கௌரவ ஜனக பண்டார தென்னக்கோன் அவர்களிடத்திலும் இந்த வேண்டுகோளை விடுத்தேன். 2 பிரதேசங்களுக்கும் 2 சபைகள் நீங்கள் தர வேண்டும் என்று. அதிலே எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ பிராதேசிய சபா, நேம்லி கோர்லைப்பத்து சென்ட்ரல் வாழைச்சேன பிரதேச சபா அண்ட் கோர்லைப்பத்து சவுத் கிரான் பிராதேசிய சபா. இந்த 2 பிரதேசங்களுக்கும் இந்த வேலை திட்டம் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே இதிலே இப்பொழுது இருக்கிற நிலவரத்தின்படி எந்த 5 கிராம சேவர் பிரிவுகளை கிரானுக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டதோ, எந்த 3 கிராம சேவர்கள் பிரிவு கோர்லைப்பற்று மத்திக்கு கேபினட் மெமரண்டம் ஊடாக அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக தரப்படும் என்று சொல்லப்பட்டதோ இதுவும் கிடைக்கவில்லை, கொடுக்கப்பட்டதும் இல்லாமல் போய்விட்டது. ஆக ஓட்டமாவடியில் இருந்து போனதும் கிடைக்கவில்லை. அமைச்சரவை அனுமதி பத்திரத்தின்படி கோர்லைப்பற்று மத்திக்கு வர இருந்த 3 கிராம சேவர் பிரிவுகளை பற்றியும் பேசுவதற்கு யாரும் உடன்படுவதாக தெரியவில்லை. இது இந்த மாவட்டத்திலே நீண்ட காலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடயம். இந்த காலகட்டம் அழகாக கடந்து வந்திருக்கிறது. 2 சமூகங்களும் ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டத்தை எதிர்வருகிற காலங்களிலே நாங்கள் தியாகத்தோடும் விழிப்புகளோடும் விட்டுக் கொடுப்புகளோடும் நாங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இதை ஒரு சமூகத்தை மறைத்து அல்லது மற்ற சமூகத்துக்கு தெரியாமல் இதை செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு என்னிடத்திலே கிடையாது. எனவே இந்த விடயத்திலே இந்த மாவட்டத்திலே இருக்கிற நிர்வாக அதிகாரிகள், இந்த மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் அரசியல் தலைவர்கள் இதை தயவு செய்து உள்வாங்கி இதை நேர்மையான முறையிலே தீர்த்து தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. விசேடமாக என்னவென்று சொன்னால், இந்த விடயத்திலே சில நீண்ட இந்த அனுபவத்திலே கிட்டத்தட்ட 25 வருடங்கள் நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியிலே ஓட்டமாவடியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட வடமுனை, ஊத்துச்சேனை, கள்ளிச்சே என்கிற அந்த 5 அந்த 3 விட்டுத்தர வேண்டும் என்கிற உடன்பாடும், அதுபோன்று கோர்லைப்பற்று மத்திக்கு வழங்கப்பட்டிருக்கிற கேபினட் மெமரண்டம் அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக தரப்பட்ட நில அளவிலிருந்து சற்று குறைத்து அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்கிற உடன்பாடுகளும் எங்களுடைய பேச்சுவார்த்தைகளிலே அந்த காலகட்டத்திலே எட்டப்பட்டிருந்தது என்பதனை இந்த மாவட்டத்திலே இருந்த தமிழ் அரசியல் தலைவர்கள் நன்கு விலகிக் கொள்வார்கள், நன்கு அவர்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த கருத்தாடலிலிருந்து, இந்த எல்லையிலிருந்து 2 சமூகங்களும் விட்டுக் கொடுப்புகளோடு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏனென்று சொன்னால் இது ஒரு பாரிய பூதாகரமான பிரச்சனையாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில அரசியல் தலைவர்கள் இதை தூக்கி கொண்டு திரிகிற விடயமும், இதை வைத்து அரசியல் செய்ய பார்க்கிற விடயமும் மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. இதை பற்றி எல்லா அரசியல்வாதிகளும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர்கள் இதை வாய்மூடி மௌனியாக இருந்து கொண்டு இரவு நேரத்திலே கூட்டம் நடத்தி அவர்களுக்கு விடிவு கொடுக்கிற அரசியல் தலைவர்களும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்திலே இவைகளெல்லாம் தவிர்த்து இந்த 2 சமூகங்களும் ஒத்துமைப்பட்டு வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற எங்களை போன்ற இந்த அரசியல்வாதிகள் எந்த நேரத்திலும் இதற்கு நாங்கள் விட்டுக் கொடுப்புகளோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை இந்த மாவட்டத்திலே இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கும் இந்த மாவட்டத்திலே மையப்படுத்தி இருக்கிற இந்த அரசியல் தலைவர்களுக்கும் நாங்கள் மிகவும் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் இந்த பணிவான வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம்.